WrestleMania 41 டே 1 மெயின் ஈவெண்ட் மேட்ச் நடக்க போகுது. இந்த மெயின் ஈவெண்ட் செத் ரோலின்ஸ் vs CM Punk vs அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் இவங்க 3 பேருக்கு நடக்க போற மேட்ச். இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் செத் ரோலின்ஸ் என்ட்ரன்ஸ் வேற லெவலா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் என்ட்ரன்ஸ் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் போட்டோஸ் அத்தனை காமிச்சாங்க. அதுக்கப்புறம் CM Punk விண்டேஜ் என்ட்ரன்ஸ் வித் பால் ஹியூமனோட வந்தார். அது மட்டும் இல்லாம லைவா ஒரு மியூசிக்கை போட்டாங்க. அது மட்டும் இல்லாம CM Punk அவரோட விண்டேஜ் ட்ரெஸ் எல்லோ கலர் ட்ரெஸ்ஸோட வந்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகணும்னே ரோமன் ரெயின்ஸ் 2 பேருமே அடிச்சு தம்சம் பண்றாரு, பறக்க விடுறாரு, டாமினேட் பண்றாரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் செத் ரோலின்ஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் CM Punk அடிப்பாரு. அதுக்கப்புறம் CM Punk செத் ரோலின்ஸும் ஆடியன்ஸ் சைடு அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஆடியன்ஸ் சைடு ஒரு கட்டத்தில் ஸ்டீல் சேரெல்லாம் எடுத்து அடிச்சு CM Punk. அதுக்கப்புறம் ட்ராஷ் கேனால அதை குப்பை தொட்டியால தூக்கி செத் ரோலின்ஸ் CM Punk டெஸ்ட்ராய் பண்ணுற, முதுகுல வைக்கிறது, மண்டையில வைக்கிறது பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் அங்கேயே ஆடியன்ஸ் சைடில் இருக்கக்குள்ளே இவங்க ஜம்ப் பண்ணி அப்படியே பேரிகேட் ஜம்ப் பண்ணி மூவ் போடுறாரு. அதுக்கப்புறம் கமெண்ட்ரி டேபிள்லாம் தொடச்சு விடுறாரு. அதுக்கப்புறம் CM Punkையும் செத் ரோலின்ஸையும் டாமினேட் பண்ணி ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. செத் ரோலின்ஸ்க்கு ஸ்டீல் ஷிப்ட்ல ஒரு அடி, அதுக்கப்புறம் CM Punk அப்படியே ரிங்கர் சைடில் வச்சு ஒரு அடியே பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, உள்ரா போனோடனே CM Punk ஒரு சோமன் ட்ராப் போடுவார். அதுக்கப்புறம் சூப்பர் மேட்ச் போடும்போது CM Punk எஸ்கேப் ஆயிடுவார். CM Punk ரன்னிங் நீயே செத் ரோலின்ஸ்க்கும் ரோமன் ரெயின்ஸ் அவரோட மூவ் போத் 2 பேருக்கும் போட ஆரம்பிச்சாரு. போட்டுட்டு அதுக்கப்புறம் கோட் பிரேக்கரை போடுவார். அந்த மூமெண்ட்லாம் வேற லெவல், 2 பேரையும் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணி தெறிக்க விடுவார். அப்படியே CM Punk டாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அடுத்தது செத் ரோலின்ஸ் டாமினேட் பண்ணலான்னு நினைக்கிறாரு. அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, CM Punk விட்டு கொடுக்காம ரோமன் ரெயின்ஸ்க்கு ஒரு க்ளோஸ் லைன் போயிட்டு அனகொண்டா வின்ஸ் அப்படின்ற ஒரு அவரோட சப்மிஷன் மூவ் போட்டு, அதாவது பாம்பு தலையார் சுற்றிக்கிற மாதிரி இருக்கும் அந்த சப்மிஷன் மூவை போடுவார். போட்டு லாக் பயங்கரமாக லாக் பண்ணுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, லாக் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் செத் ரோலின்ஸ் ஃப்ராக் பிளாஷை டாப் ரோப்ல இருந்து ஜம்ப் பண்ணி போடுவார். போட்டு பின் பண்ணி பார்ப்பாரு. அதுக்கப்புறம் முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் கேட்டிங்கன்னா, CM Punk தூக்கிட்டு போய் பக்கல் பாம்பு போடுவார். அதை அப்படியே கார்னர்ல தூக்கி விட்டறிவாரு. வேற லெவல மேட்ச் ஆனால் பறந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் செத் ரோலின்ஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கு பெடிகிரி மூவ் போட்டு தெறிக்க விடுறாரு. பெடிகிரி போட்டது மட்டும் இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் லைட்டாக தூக்கி விட்டு அப்படியே ஸ்டாம்பை கனெக்ட் பண்ணி பயங்கரமாக காமிக்கிறாரு. அந்த நேரத்தில் CM Punk அப்படியே வெளில தள்ளி விடுறாரு. போடா நீ போட, நான் பின் பண்ணணும். அப்பயும் ரோமன் ரெயின்ஸை பின் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸுக்கு GTS மூவை போடுவார் CM Punk. GTS மூவை போட்டுட்டு செத் ரோலின்ஸை வெளில தள்ளிட்டு பின் பண்ணி பார்ப்பார். அந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் கிக் அவுட் பண்ணிடுவார். தரமான சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததாக CM Punkக்கு பெடிகிரி மூவை போட்டு வெளில தள்ளிடுவார் செத் ரோலின்ஸ். செத் ரோலின்ஸ் வெளில தள்ளிட்டு ரோமன் ரெயின்ஸ்ட்டு சொல்லுவார், நீ எதை வேணாலும் நினச்சிக்கோ, அவனை பாரு, அவன் கதையை முடிச்சுட்டு நம்ம மேட்சை வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி ரோமன் ரெயின்ஸ்ட்டை கூப்பிடுவார். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு. ரோமன் ரெயின்ஸ் ஷாக்கிங்காக இருப்பார். CM Punk கீழே இறங்கி CM Punk அடிக்க போவார். செத் ரோலின்ஸ் உடனே CM Punk தூக்கு, நானும் வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அடிக்க போவாங்க. CM Punk ரோமனும் செத் ரோலின்ஸும். செத் ரோலின்ஸ் சீல்டு பவர் பாம் போட்டுலாம் ரெடியாக தூக்குறதுக்கு ரெடியாக நிற்பார். அந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, நக்கல் பஞ்ச் ஒன்று செத் ரோலின்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் சோலோவாகவே CM Punk தூக்கி கமெண்ட் டேபிள் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் செத் ரோலின்ஸ் கமெண்ட் டேபிள் அடிச்சு உடச்சி 2 கமெண்ட் டேபிள் உடச்சி செத் ரோலின்ஸ் உள்ள தள்ளி ஸ்பியரை போட்டு மேட்சை முடிச்சுட்டா இருந்தாலும் பின் பண்ணும்போது, ஆனால் அந்த இடத்துல செத் ரோலின்ஸ் விட்டு கொடுக்கல, வேற லெவலில் கிக் அவுட் பண்ணுறாரு. தரமாக இருந்துச்சு. அதை பார்க்கலாம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் CM Punk உள்ள இழுத்துட்டு அதுக்கப்புறம் தன்னோட சப்மிஷன் போட்டு லாக் பண்ணுறாரு. அதுலேருந்து அதுக்கப்புறம் எஸ்கேப் பண்ண CM Punk தன்னோட கோப்ரா லாக்கை போட்டு லாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சும்மா இல்லாமல் செத் ரோலின்ஸ் தனக்கும் சப்மிஷன் மூவ் இருக்குடா, வாங்கடா நான் அதையும் காட்டுறான் அப்படின்னு சொல்லி செத் ரோலின்ஸ் சம்பவம் பண்ண ஆரம்பிச்சாரு. தன்னோட ஃப்ராக்சர் அந்த ஷார்ட் ஷூட்டர்னு சொல்லி ஒரு லெக் அப்படி மட்டைக்கு அப்படி படுக்க வச்சார் CM Punk. அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் தன்னோட சப்மிஷன் மூவை மீண்டும் போடுவார். அந்த லாக் சப்மிஷன் மூவை செத் ரோலின்ஸ்க்கு போடுவார். பயங்கரமா மேட்ச் இருந்துச்சு. ரோமன் ரெயின்ஸ் சப்மிஷன் போட்டு அழுத்திக்கிட்டு இருந்த நேரத்தில் அந்த நேரத்தில் CM Punk ஸ்டாம்ப் மூவை ரோமன் ரெயின்ஸ் கனெக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் செத் ரோலின்ஸ்க்கு ஒரு GTS மூவை போடுறாரு. அந்த GTS மூவை போட்டுட்டு பின் பண்ணுறாரு. செத் ரோலின்ஸை பின் பண்ண முடியல. இதில் வர பால் ஹியூமன் ஷாக்கிங் ரியாக்ஷன்லாம் கொடுக்குறாரு. உண்மையிலே இந்த மேட்ச் வேற லெவலாக இருந்துச்சு. செத் ரோலின்ஸ் தரமாக சம்பவம் பண்ணிட்டாரு. 3 பேருமே விட்டு கொடுக்கும் பயங்கரமான ஃபைட்டாக. ஒரு கட்டத்தில் பால் ஹியூமன் தன்னோட வேலை கட்ட ஆரம்பிச்சிரு. அதாவது அனௌன்சர் கிட்ட இருந்த சேரை எடுத்துட்டு போய் CM Punk கிட்ட கொடுப்பார். CM Punk கொடுக்குறத பார்த்தோன்னே ரோமன் ரெயின்ஸ் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பார். அந்த இடத்துல CM Punk கிட்ட கொடுத்து ரோமன் ரெயின்ஸை அட்டாக் பண்ண வச்சிடலாம், ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி CM Punk கிட்ட சேரை கொடுப்பார். CM Punk சேரை கேட்டு கொடுத்துருவார். கொடுத்துட்டு உள்ள போய் CM Punk அட்டாக் பண்ண போகிற நேரத்தில் டக்குன்னு CM Punkக்கு ரிங் பின்னாடியே பால் ஹியூமன் ஒரு லோப்ல விடுவார். இது யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சேரை எடுத்து ரோமன் ரெயின்ஸ்ல கொடுத்து CM Punk லோப்ல பண்ணிட்டு ரோமன் ரெயின்ஸ் சேரை எடுத்து கொடுத்து அட்டாக் பண்ண சொல்லுவாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அட்டாக் பண்ண செத் ரோலின்ஸ் போகிறோம். அப்போ ரோமன் ரெயின்ஸ்க்கு ஒரு லோப்ல வைப்பார். உண்மையிலே இது வேற லெவலில் இருந்துச்சு. பார்க்க முடியாத ட்விஸ்டாக தான் இருந்துச்சு. நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்டாக இருந்துச்சான்னு கேட்டிங்க.
அப்படியே ரோமனுக்கு ஒரு லோ ப்ளோ வைப்பாரு. சிஎம் பங்க் என்ன செஞ்சாரோ அதே போல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சேரை எடுத்துட்டு போய் செத் ரோலின்ஸ்ட்ட கொடுப்பாரு. செத் ரோலின்ஸ் அந்த சேராலேயே ரோமன் ரிங்ஸை அடிப்பாரு. ரோமன் ரிங்ஸை அடிச்சு கதற விட்டு இந்த ரோமன் ரிங்ஸை பின் பண்ணி வின் பண்ணிட்டாரு. உண்மையிலேயே இது வந்து ஷாக்கிங்கான ட்விஸ்டான்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தவங்களுக்கு இதுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே ரோமன் ரிங்ஸையும் சிஎம் பங்கையும் விட்டுட்டு செத் ரோலின்ஸ் கூட பால் ஹியூமன் கிளம்பி போயிடுவார். செத் ரோலின்ஸ் இந்த ரெசல்மேனியா வின் பண்ணிட்டார். இது நம்ம சேனலில் பார்த்தவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இது ஏற்கனவே நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி கரெக்டாக சொன்னது தான். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணவங்களுக்கு கரெக்டாக இது நடந்தது தெரிஞ்சிருக்கும். இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.